நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்திலேருந்து பேசுகிறேன். நண்பர்களே, நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கான பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். இதில் வந்து நம்ம டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய லிங்க் தந்திருக்கேன். தேவையானவங்க ஜீரோதா, அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ் தான் இதில் எந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த லிங்க்கும் பயன்படுத்தி நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட் அப்டேட் தருவேன். சப்போஸ் என்னால் யூடியூப்பில் வீடியோ போட்டு லெவல்ஸ் தர முடியல அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து லெவல்ஸ் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கூட வந்து ட்ரேடு வந்து இன்ட்ராடே பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். வாங்க, திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் அந்த ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு. ஸோ இதில் வந்து இப்போ 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு சில மெம்பர்ஸ் லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு சில நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, பரவாயில்ல, நன்றி கைஸ். ஸோ எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்ம குரூப்பில் இருந்து பயன்படுறாங்க அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இங்கே பாருங்கள், அதாவது ஆல்ரெடி இங்கே வந்து திங்கக்கிழமைக்கான லெவல்ஸ், ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸ் என்ன அப்படின்றத ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ அதாவது என்எஸ்சி வெப்சைட்டில் தந்திருக்க லெவல்ஸ் படி இங்கே பாருங்கள், இதான் என்எஸ்சி வெப்சைட்டு, நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸு. இதில் வந்து என்னென்ன வந்து ஆக்டிவாக கான்ட்ராக்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 24,900 புட் ஆப்ஷனு. இங்கே பாருங்கள் 24,900 கால் ஆப்ஷனு. அதேமாதிரி 24,950 ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 24,870. ஸோ வந்து 900 அப்படின்ற லெவலை வந்து நம்ம வந்து அடிப்படையாக வச்சு நம்ம வந்து இந்த லெவல்ஸ் தந்திருக்கேன். இங்கே பாருங்கள் 50. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே தந்திருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் வந்து 950 வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்பேக்ட், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். 24,900 இருக்கும். ஸோ 24,900 அடிப்படையாக வச்சு நான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அப் சைடில் 25,000, 25,014, 25,058, 25,127, 25,161, 25,171, எக்ஸ்ட்ரீம் புல்லிஸில் 25,216. சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் வந்து 24,900 அடிப்படையில் கீழே போகிறான், மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே போகிறான் அப்படின்னா 24,855, 24,850, 24,787, 24,780, 24,742, 24,673, எக்ஸ்ட்ரீம் பேரிஸில் 24,584. ஸோ அப்படின்ற லெவல்ஸ் வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து 24,950 அடிப்படையில் மார்க்கெட் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அப்சைட் லெவல் 25,000லேருந்து 25,240 வரையும் தந்திருக்கேன். டவுன் சைடில் 24,900லேருந்து 24,660 வரையும் தந்திருக்கேன் கைஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸு. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவலு. ஸோ 55,200 காலார் போட்டு யார் வந்து இந்த எஸ்எல் என்ட்ரி லெவல் ஆர் பிஇபி லெவல், யார் இந்த லெவலை வந்து மெயினாக வந்து 284. ஸோ இந்த இதை யார் தக்க வைக்கிறானோ மேற்கொண்டு அவன் வந்து 437 ப்ளஸ் அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இவனோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 237. இதுக்கு கீழே வந்து போகும்போது அவன் ரொம்ப வீக்னஸ் ஆகிடுவான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதான் 284 வந்து நீங்கள் வந்து பிஇபியில் பை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஸ்டாப் லாஸ் வந்து 275, 245, மெயின் எஸ்எல் ஹிட் வந்து 237. இந்த லெவலில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக மேலே போவோம். சரிங்களா? எய்தர் கால் ஆர் புட் அப்படின்றது அந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 237 சப்போர்ட் எடுக்கிறானோ அதை நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 284 வரையும் பிஇபி வரைக்கும் போவான். அதை யார் தக்க வைக்கிறானோ மேற்கொண்டு இந்த 437 வரையும் போவான் அப்படின்றது தான் இதோட முக்கியமான ஒரு இது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரேடு எடுத்து ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் புரியும். சரிங்களா? திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நம்ம சேனலில் இன்னும் நிறைய லெவல்ஸ் போட்டிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும் பிகினர்ஸ்க்கு. சரிங்களா? அதே மாதிரி வர திங்கக்கிழமைக்கான நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,900 ஒரு இம்பேக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருப்பாங்க. அதே மாதிரி 25,000. சரிங்களா? காலார் போட்டு. ஸோ அவங்களுக்கான என்ட்ரி லெவல் வந்து 25,000க்கு. ஸோ இதை வந்து எஸ்எல் என்ட்ரி லெவலில் பிஇபி லெவல் இங்கே தந்திருக்கேன். ஸோ அதோட டார்கெட்ஸ்
ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் டார்கெட் என்ன, அதோட சப்போர்ட் லெவல் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் வீக்காக இருப்பாங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ் மார்க்கெட்டில் லைவில் பார்க்கும்போது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சு ட்ரேட் எடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாங்க ஃபிபனாச்சி வச்சு நம்ம வந்து எப்படி லெவல் மார்க் பண்ணுறது அப்படின்றது பிகினர்ஸ்க்காக ஒரு சின்னதாக ஒரு நிஃப்டி சார்ட்டை வச்சு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ரீசெண்ட் ஸ்விங் என்னது இதுதான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த லோவை மார்க் பண்ணுங்கள். ஹை டு லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா அப்சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். இதோட கோல்டன் ரேஷியோ லெவலில் நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க 0.5 to 0.6. ஸோ அதாவது 904லேருந்து 917 இதை மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்சைடில் இதை பிரேக் பண்ணி போகும்போது இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம். அதாவது 1.0 லெவல்ன்றது 950, 1.618 லெவல்ன்றது 25,007. ஸோ நீங்கள் ஃபிபனாச்சி லெவலை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இங்கே இருக்காங்க 25,083. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு ஃபுல்லாக புல்லிஸாக கால் சைடில் மட்டும்தான் போவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிபனாச்சி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு எளிய முறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனால் மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு இதை வச்சு பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. நாம் தரக்கூடிய இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இது வந்து லாஸ்ட்டாக முடிஞ்ச ஸ்விங்கை வச்சு நம்ம அப் சைடில் என்ன அப்படின்றத பார்க்குறது. சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த இந்த சின்ன ஸ்விங் இது தான். இல்லைனா இது கீழே வச்சு பார்த்தா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு ரீசனபிள் ஸ்விங் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டவுன் சைடில் எது வரைக்கும் போவோம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்விங்கும் எடுக்கலாம், அதுக்கு மேலே இருக்க இந்த ஸ்விங்கையும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டில் ரெண்டு ஸ்விங் முன்னாடி இருக்கிறத எடுத்து பார்க்குறேன். ஸோ அவன் கீழே ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து 675 வரையும் வாய்ப்புகள் இருக்குது. 663 இது வந்து ரிவர்சல் ஜோனு நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த டார்க் மெரூன் கலரையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கைஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிபனாச்சி வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இதோட வந்து 0.5 0.6 லெவலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் கைஸ். ஸோ ஆல்ரெடி பிரேக் பண்ண லெவல் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஷார்ட் ரேஞ்சாக உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்விங்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து இவங்களோட ரீசெண்ட் ஸ்விங் லாஸ்ட்டாக மார்க்கெட் முடியும் போது. ஸோ இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லோ கலர் வந்து ஒரு அலர்ட். சரிங்களா? அதை வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே வந்து இது வரைக்கும் போவோம் அப்படின்றது 1.618 கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணிட்டான். அதுக்கு கீழே வந்தானா 2.618, 3.618, 4.236. அதாவது 24,800 பெரிய கேப் டவுன் பண்ணி கீழே உடச்சி வந்தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 பிரேக் பண்ணுறதுக்காக வந்து கேப் டவுன் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்னஸ் ஆகிடுவான். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா கைஸ்? ஸோ இது வந்து நிஃப்டிக்கானது. பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட்டு அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடேவோட ஹை டு லோ வச்சிங்க அப்படின்னா அந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ஆக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிஃப்டிலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அந்த மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பேக்ட் லெவலாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஸ்விங்கு லாஸ்ட்டு மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்விங்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 24,971 நிஃப்டியில் அதே மாதிரி 24,998 25,000 அந்த லெவல் வந்து ரொம்ப ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக இருப்பாங்க. இதை பிரேக் பண்ணி சாலிடாக வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் வந்து கால் சைடில் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். சரிங்களா? அது ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போவாங்க. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதை நல்ல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வச்சான் அப்படின்னா 25,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த லெவல் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவலெல்லாம் நான் மார்க் பண்ணி தந்துடுறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ லெவல்ஸ் கோடு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெட் கலர் ஜோனை மார்க் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ கோடு வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எளிமையாக இந்த ரிஜெக்ஷன் ஜோன் என்ன அப்படின்றது எளிமையாக தெரிஞ்சிடும். ஸோ இதே போல் தான் பேங்க் நிஃப்டிலேயே நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஹை டு லோ, லோ டு ஹை ஃபிபனாச்சி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
ஈஸியான லெவல்ஸ். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் லெவல் உங்களுக்கு கிடைக்கும். ரீசெண்ட் ஸ்விங் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிடைக்கும். இந்த கோல்டன் ரேஷியோ லெவல் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவன் அட்லீஸ்ட் 1.618 கிராஸ் பண்ணான் அப்படின்னா 2.618 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸ் 55 755 வரையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஷார்ட் ரேஞ்சு, கீழே இது வரைக்கும் வரான்றதை பாருங்கள். ஸோ ஆல்ரெடி அவன் பிரேக் பண்ணி கீழே தான் இருக்கான். லாஸ்ட் ஸ்விங்கு. ஸோ இதுக்கு கீழே அவன் திரும்பவும் வந்து 1.618 55,900 55,000 54,918 54,865 இது வரைக்கும் கீழே ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மண்டே மார்க்கெட் ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவன் ஒரு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறானா அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பெரிய கேப் டவுன் ஆகிட்டு அப்படியே சைட்வேஸில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். சேம் திங் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து ஒரே மாதிரியே பண்ணியிருப்பான். அந்த ஸ்விங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸில் கீழே வச்சிங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் ஜோன் வரும். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ எது வேலிடான ஸ்விங்கோ அதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் கைஸ். ஸோ இன்வேலிடு லெவல்ஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். உங்களை வந்து லாஸை வந்து ஏற்படுத்தி விட்ருவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் எந்த ஸ்விங்கில் வைக்கணுமோ அதில் வச்சு பாருங்கள். வேலிட் ஸ்விங்கில் வச்சு பாருங்கள். சரிங்க? ஸோ அந்த ஸ்விங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா 1.618 இல்லை 2.618 மினிமம் வந்து அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்விங் வந்து இன்வேலிடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் டவுன் சைடில். அப் சைட்லேயும் நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். மார்க் பண்ண தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட எளிமையாக இன்னும் பொறுமையாக உங்களுக்கு ஃபிபனாச்சி எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். திரும்பவும் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? சொல்லித்தரதுனால யாரும் குறைஞ்சி போகிறது. சரிங்களா? எனக்கு என்ன தெரியுமோ பிகினர்ஸ்க்கு அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் ஏதாவது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் டைம் எடுத்து உங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து போடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருக்கும். நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு திங்கக்கிழமை நல்ல ஒரு இம்பேக்ட் தருவாங்க. ஸோ நான் மார்க் பண்ண லெவல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இதுதான் கைஸ் நமக்கு மண்டேக்கான லெவல்ஸு. நிஃப்டி பேங்க் இருங்க, இதை நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நான் மார்க் பண்ண இந்த ஜோன்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ மார்க்கெட் நாளைக்கு மண்டே முடியும் போது என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை தந்தான் அப்படின்றத எனக்கு வந்து ஃபீட்பேக்காக கொடுங்க கைஸ். ஸோ நிறைய நண்பர்கள்கிட்ட நான் வந்து இதே தான் வீடியோவில் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். எனக்கு வந்து நம்ம சேனலை வந்து டெவலப் பண்ணணும், ஜஸ்ட்டு ரீச் ஆகணும், யாராவது பிகினர்ஸ்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லாக ஒரு மெசேஜ் போய் ரீச் ஆகணும் தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். வேறு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது கைஸ். ஸோ நம்மளால் யாராவது ஒரு பிகினர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வந்து எக்கனாமிக்கலாக க்ரோத் ஆனாங்க அப்படின்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து வர மண்டேக்கான முக்கியமான லெவல்ஸ் கைஸ். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீமியம் கால்குலேட்டர் லெவல்ஸு உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் லைன் போட்டிங்க அப்படின்னா 950 அடிப்படையிலையும் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சார்ட்டில். இன்னொரு சார்ட்டில் 900 அடிப்படையில் போடுங்க.
மார்க்கெட் ஓப்பன் ரேஞ்ச் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ் பண்ணுறான் அப்படின்றத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ ஹை லோ வைக்கிறான்றதை பாருங்கள். அதை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தால் கூட நல்ல சூப்பராக ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் குயிக்காக நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் பதட்டம் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுன் சைட்லேருந்து அப் சைடில் வரான் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகும் அப்படின்றது இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு தெரியாது. பிகினர்ஸ் வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம பிபி லெவலில் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லெவல்ஸ் வந்து கால் அண்ட் புட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். இந்த மாதிரி பிஇபி லெவலில் யார் வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறானோ, அதாவது ஒன்ஸ் ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு கீழே மார்க்கெட் இருக்கான், இதுலேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே வந்து கட் பண்ணி போகிறான்னா, எஸ்எல் என்ட்ரி இருக்கான்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணலாம். பை பண்ணீங்க அப்படின்னா அவன் பிஇபி வரைக்கும் போவான், பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் வரைக்கும் போவான் அப்படின்றது நம்ம ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொருத்த வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பிஇபியை பிரேக் பண்ணி கீழே விழுகிறான் அப்படின்னா அவன் வந்து வீக்காக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ யார் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலில் 156. சரிங்களா? 166 இந்த ரெண்டு லெவலுமே பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா இவன் வீக்காக இருக்கான்னு அர்த்தம். இவனுக்கு அகெயின்ஸ்டாக யார் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த எய்தர் காலார் போட்டு. ஸோ யார் வீக்காக இருக்கா யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து நம்ம சேனலில் சொல்லக்கூடிய லெவல்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. இது வந்து பாருங்கள். ஸோ நாம் வந்து சொல்லக்கூடிய இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி 121 பிரேக் பண்ணி போன வெள்ளிக்கிழமை எவ்வளோ அக்யூரேட்டாக டார்கெட் வந்து 174 அச்சீவ் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸில் வந்து நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியான ஒரு 10-20 பாயிண்ட் எடுத்திங்கனாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் டெய்லி நீங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு எந்த விதத்திலும் வாய்ப்புகளே கிடையாது. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸிங்க பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா லெவல்ஸுமே தந்துடுவோம். ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸு ப்ளஸ் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு எவ்வளோ விலையில் நீங்கள் வந்து என்ட்ரி ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எங்கே எடுக்கணும், பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி எங்கே எடுக்கணும், அதோட டார்கெட் என்ன, அதோட சப்போர்ட் லெவல் என்ன, எல்லாமே நம்ம தந்துடுவோம் கைஸ். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விருப்பம் இல்லாதவங்க உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக போய் ஃபாலோ பண்ணலாம் கைஸ். ஸோ அதனால் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. சரிங்களா? நம்ம சேனல் வந்து பிகினர்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு சேனல். என்னால் ஒரு 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you Monday. Bye.